Hello students, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு கேட்டிங்கனா single entry system பார்க்க போறோமா. single entry system அல்லது records of incomplete nature அப்படினு நம்ம சொல்லுவோம். அதாவது double entry system அப்படிங்கற அக்கவுண்ட்ஸ் ஃபார்மட் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. double entry systemங்கற அக்கவுண்ட் ஃபார்மட் வந்து நமக்கு ஜர்னல் என்ட்ரி போடுறது, லெட்ஜர் போடுறது, ட்ரையல் பேலன்ஸ் போடுறது, அது பிறகு ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றது, இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து எதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஆனா இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன ஸ்மால் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து டெபிட் கிரெடிட் இப்படி போட்டு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜர்னல் என்ட்ரிஸ் எழுதுறது, லெட்ஜர் போஸ்டிங்ஸ் கொடுக்குறது, சப்சிடியரி புக்ஸ் மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரஃப்பான முறையில் அக்கௌண்ட்ஸ் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட் அசைன் பண்றதுக்குரிய மெத்தடு தான் நம்ம வந்து இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல நம்ம பார்ப்போம். ஆனா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ஒரு ஆடிட்டர்ஸால ஒரு ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட மெத்தடா அப்படின்னா கிடையாது. ஏன்னா டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் ஒத்துக்கிறது வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான். சரியா? ஸோ அப்ப இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை கீழே இருக்கக்கூடிய அந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இருக்கக்கூடிய இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டை அரைவ் பண்ணணும். அதுதான் நம்ம இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து அதுல இருக்கக்கூடிய இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக மாற்றி இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு நம்ம அதுல இருந்து கண்டுபிடிக்கிறது வந்து ப்ராஃபிட். சரியா? ஸோ இதுதான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல நம்ம பண்ணக்கூடியது. இதுல பாருங்க ரெண்டு மெத்தட் இருக்குது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல. ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்றது, இன்னொன்று வந்து கன்வர்ஷன் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தடுமே சம்ஸ் வந்து யூனிவர்சிட்டி சிலபஸ்ல ரெண்டு மெத்தடுக்கு இடையுமே சம்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம இப்போ பார்த்துருவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு கீழே நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுறது. இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ என்ன இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க முடியும்? கேபிட்டல் அட் த எண்ட், அதாவது க்ளோசிங்கில் உள்ள கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல்னு ஒன்று இருக்கும், க்ளோசிங் கேபிட்டல்னு ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது 1 அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா ஓப்பனிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் வந்து அந்த இயர் எண்டில் இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோசிங் கேபிட்டல் இல்லையா? ஸோ கேபிட்டல் அட் த எண்டு அது கூட எதை ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த வருஷத்துல உள்ள டிராயிங்ஸை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஆட் பண்றோம். ஆட் பண்ணி வந்த அமௌண்ட் இது. அது கூட எதை நம்ம லெஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிஷனல் கேபிட்டல். நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அடிஷனல் கேபிட்டலை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லெஸ் பண்ணணும். அடிஷனல் கேபிட்டல் கூட சேர்த்து பிகினிங்ல இருக்கக்கூடிய கேபிட்டல், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல், இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதை லெஸ் பண்ணணும். திருப்பி சொல்றேமா, கேபிட்டல் அட் த எண்டு, டிராயிங்ஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் போட்டுருவீங்க. அடுத்தது அடிஷனல் கேபிட்டலையும் கேபிட்டல் இந்த பிகினிங்கையும் ஆட் பண்ணி அதுக்கு பிறகு இந்த ஆன்சர்ல இருந்து லெஸ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர். அது உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். அடுத்தது பாருங்க. சரி, இப்ப கேபிட்டல் அட் த எண்டு அல்லது கேபிட்டல் இந்த பிகினிங், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இல்லாமல், கேபிட்டல் இந்த எண்டு அல்லது கேபிட்டல் இந்த பிகினிங், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இல்லாம இருக்கும் சில சம்ல. அந்த மாதிரி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து வேற எதுவுமே கிடையாது, இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் தான். சரியா? பேலன்ஸ் ஷீட்டுடைய இன்னொரு ஃபார்ம் தான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல நம்ம போடக்கூடியது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு பேர் சொல்லுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் சிமிலர் டு பேலன்ஸ் ஷீட். லைபிலிட்டிஸ், அசெட்ஸ் எல்லாமே இருக்கும். லைபிலிட்டிஸ்ல கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேபிள், கேஷ், டெப்டார்ஸ் as it is in the balance sheet. இதுல எது பேலன்சிங் ஃபிகரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல் தான் பேலன்சிங் ஃபிகராக உங்களுக்கு இருக்கும். திருப்பி சொல்றேன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம போட்டுட்டு இப்ப இந்த ரெண்டு கேபிட்டல்ல ஏதாவது ஒண்ணு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் சம்ல கொடுத்திருப்பாங்க. அத
அதை யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் கேபிட்டல் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஓப்பனிங் கேபிட்டலுக்குள்ள இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து 1/1 அப்படின்னு போட்டு அதுக்கு அந்த டேட்ல ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை போட்டு ஓப்பனிங் கேபிட்டலை பேலன்சிங் ஃபிகராக கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது அட் த எண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பார்த்தா க்ளோசிங் இருக்குங்க ஓப்பன் பண்ணிட்டு க்ளோசிங் கேபிட்டலை நீங்கள் பேலன்சிங் ஃபிகராக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அண்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் மெயின்லி 2 types ஆஃப் அக்கௌண்ட்ஸ். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 types ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா the first one is statement of profit or loss. ரெண்டாவது தேவைப்பட்டால் statement of affairs. எதுக்கு தேவைப்படும் statement of affairs? கேபிட்டல் இல்லைன்னா தேவைப்படும். சரியாமா? ஸோ இப்போ பாருங்க ஒரு சம் ஒன்று எழுதி வச்சிருக்கேன். இது வந்து 2004ல கேட்ட கொஸ்டின். இதுக்கான ஆன்சரையும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன். சம் பார்த்துலாம். ராமச்சந்திரன் keep his books under single entry system. His assets and liabilities are சரியா 31/12/2001 31/12/2002. சரியா? ஸோ அப்போ ரெண்டு விதமாக பிரித்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷு, டெட்டாஸ், ஸ்டாக், பிளான்ட் அண்ட் மிஷினரி, கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கும் இருக்கு, க்ளோசிங்கும் இருக்கு. டியூரிங் 2002 அப்போ கரண்ட் இயர் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2002 தான் கரண்ட் இயர். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? 1/1/2002. சரியா? 31/12/2002. சரியா? ஸோ 1/1/2002 இதை எழுதிக்கலாம். 31/12/2002 அங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பனிங்க்கு, இது வந்து க்ளோசிங்க்கு கொடுத்துக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன். ஸோ டியூரிங் 2002 he introduced 1500 as additional capital. He withdrew ₹300 per month for his personal use. Ascertain profit or loss. So profit or loss கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்பதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது இந்த சம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம இங்கே வரலாம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் வேணும்னா நமக்கு என்ன வேணும்? கேபிட்டல் வேணும். கேபிட்டல் அட் த எண்ட் வேணும், கேபிட்டல் அட் த பிகினிங் வேணும். கேபிட்டல் பற்றி இங்கே எதுவுமே சொல்லலை. ஆனால் என்ன இருக்கு? டிராயிங்ஸ் இருக்கு, அடிஷ்னல் கேபிட்டல் இருக்கு. ஸோ கேபிட்டல் ரெண்டு கேபிட்டலுமே இல்லை, ஆனால் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ we have to prepare the statement of affairs for 1/1/2002 to find out the opening capital. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் statement of affairs for 31/12/2002. This is for closing capital. இதை வச்சுட்டு statement of profit or loss நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 3 ஸ்டெப்பு நமக்கு இங்கே செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ கேஷ், டெட்டாஸ், ஸ்டாக், பிளான்ட் அண்ட் மிஷினரி, இது எல்லாமே நம்ம வந்து எங்கே போட்டுருவோம் அப்படின்னா அசட் சைடு போட்டுருவோம். அசட் சைடு, அசட் சைடு, அசட் சைடு, அசட் சைடு, இதனாலும் அசட் சைடு. இது வந்து லைபிலிட்டிஸ், லைபிலிட்டிஸ். புரிஞ்சுதா? ஸோ ரெண்டையும் போட்டுட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? பேலன்சிங் ஃபிகராக கேபிட்டலாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சம்மை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. முக்கியமான யூனிவர்சிட்டி கொஸ்டின் இது. பரமகல்யாணி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2 சம் நடத்திருக்கேன். இந்த சம் நான் உங்களுக்கு நடத்திருக்க மாட்டேன். ஸோ ரைட் இன் யுவர் அக்கௌண்டன்சி நோட் புக் சம் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் உங்களுக்கு இந்த போர்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சம்மை செஞ்சு போட்டு ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த சம் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இதுக்கான ஆன்சர் இது
ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு போனதுலேயே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓப்பனிங் கேபிட்டல், ரெண்டாவது வந்து க்ளோசிங் கேபிட்டல், மூணாவது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் ராமச்சந்திரன் ஆஸ் ஆன் 1/1/2002 டேட் பாருங்க. அதாவது போன வருஷத்துடைய க்ளோசிங் தான், அதாவது 2001 உடைய க்ளோசிங் 2002 உடைய ஓப்பனிங், அதனால தான் இங்கே 1/1/2002 எழுதிக்கிறேன். ஸோ எல்லாமே ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சதுதான். அசட் சைடில் கேஷ் 100, டெட்டாஸ் 3900, ஸ்டாக் 3400, பிளான்ட் அண்ட் மிஷினரி 6000, கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள். ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் 11,900. ஸோ கேபிட்டல் as on 1/1/2002 இது வந்து 11,900 உங்களுக்கு இப்போ பேலன்சிங் ஃபிகராக கிடைக்குது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பாருங்க, இது க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி கேஷ், டெட்டாஸ், ஸ்டாக்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி எல்லாமே நீங்கள் போட்டுட்டீங்க. கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேபிள் இதை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது, க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்குது. ஸோ கேபிட்டல் as on 31/12/2002 இது வந்து க்ளோசிங் கேபிட்டல். ஸோ உங்க கையில இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு, க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு, டிராயிங்ஸ் பெர் மந்த் இருக்கு, அடிஷனல் கேபிட்டல் 1500 இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கவனிங்க, கேபிட்டல் அட் த எண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் ராமச்சந்திரன், கேபிட்டல் அட் த எண்ட் 13,800 இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா, அதை தான் நான் போட்டிருக்கேன். டிராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் பெர் மந்த்னு கொடுத்துருந்தால் இன்ட்டு 12 பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராயிங்ஸ் டியூரிங் த இயர் தான் நமக்கு ஃபார்மெட்ல இருக்கும். ஸோ சில சம்லாம் வந்து 4,000, 3,600 ஃபார் த இயர் அப்படின்னே சொல்லிடுவாங்க. அப்போ டிராயிங்ஸோ இந்த அடிஷ்னல் கேபிட்டலோ ஃபார் த இயரா இல்லை பெர் மந்தா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடிஷ்னல் கேபிட்டல் வந்து பெர் மந்த் வர வாய்ப்பு இல்லை, டிராயிங்ஸ் வந்து பெர் மந்த் வரதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ அதனால டிராயிங்ஸ் போடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. டிராயிங்ஸ் வந்து இந்த சம்ல 300 இன்ட்டு 12 நம்ம போட்டிருக்கிறோம். ஏன்னா பெர் மந்த் கொடுத்துருக்கிறதுனால 3,600 போட்டிருக்கிறோம். 17,400 அதை ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்க, லெஸ் பண்ணியிருக்கோம். எதோட லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடிஷ்னல் கேபிட்டலையும் கேபிட்டல் இந்த பிகினிங்கையும் ஆட் பண்ணி இதில் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னா அவுட்டர் காலமில் போட்டுறணும். இன்னர் காலம் அவுட்டர் காலம் ரெண்டு இருக்கும் இல்லையா அக்கௌண்டன்சி நோட்டில். ஸோ இன்னர் காலம் வந்து இந்த லெஸ் போடுறதுக்காக நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடிஷனல் கேபிட்டல் டியூரிங் த இயர் 1,500, கேபிட்டல் இந்த பிகினிங் 11,900. இதை ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னா 13,400 வரும். அதை இது கூட லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் உடைய அவுட்லைன். மோஸ்ட்லி சம் வந்து இப்படி தான் வரும், சரியா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு, நல்லா மார்க்ஸ் வாங்கக்கூடிய ஒரு மெத்தடு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன் மெத்தடு. இந்த கன்வர்ஷன் மெத்தட் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த சம்மை எழுதி வச்சுக்கோங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கீங்க, ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. அப்படி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் நம்ம வந்து வீடியோ போடணுமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஜேர்னல்லேருந்தே, ஜேர்னலுக்கு முன்னாடியே, அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம், யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்லேருந்தே நான் நடத்திட்டு இருக்கிறேம்மா. ஸோ இதுவரை வந்து பிஆர்எஸ் வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் ஃபுல்லாகவே நம்ம வந்து நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இதை ஷேர்